frequency in a limited array. So frequency என்ன? frequency எத்தனை வாட்டி வந்திருக்கு? You are given an array of positive integers. Positive integers array கொடுத்திருக்காங்க. The elements in the array in the range from 1 to n. N is the size of the array. N வந்து என்ன? Size of the array. அதாவது size என்ன? எத்தனை element இருக்கு? 5 element இருக்கு. அந்த the elements in the range 1 to n. அப்ப அந்த elements எந்த ரேஞ்சில இருக்கும்? 1 ல இருந்து 5 குள்ள தான் இருக்கும். இதுதான் limited array. ஓகே. சோ r லாம் இருக்காது. அரேல மொத்தம் 5 எலிமெண்ட்னா எலிமெண்ட் வந்து 1 ல இருந்து 5 குள்ள தான் இருக்கும். ரைட். நம்பர் may be repeated or absent. சில நம்பர் திருப்பி வரலாம் இல்ல இல்லாம இருக்கலாம். Your task is to count the frequency of all the numbers and return. நம்ம என்ன டாஸ்க் என்ன? ஒரு நம்பர் எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு கவுண்ட் பண்ணனும். அதை திருப்பி என்ன பண்ணனும்? ஒரு அரேல ரிட்டர்ன் பண்ணனும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 எடுத்துக்கோ. 1 எத்தனை வாட்டி வந்திருக்குது? வரவே இல்ல. அப்ப 1 0 டைம்ஸ் வந்திருக்கு. 2 2 டைம் வந்திருக்கு. 3 2 டைம் வந்திருக்கு. 4 வரவே இல்ல. சோ 4 0 டைம்ஸ் வந்திருக்கு. 5 ஒரு தடவை வந்திருக்கு. இந்த மாதிரி அதே அரேல ரிட்டர்ன் பண்ணனும் நம்ம. ஓகே. you have to return in a list. ஓகே. சோ அந்த மாதிரி அரேல போட்டு ரிட்டர்ன் பண்ணனும். ஓகே. சோ this is a question. So now இது எப்படி பண்ணலாம் அப்படினா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? frequency கண்டுபிடிக்கணும். அப்ப ஒரு நம்பரும் எத்தனை வாட்டி வந்திருக்கு அப்படினு பண்ணனும். அப்ப நம்ம என்ன பண்ணனும்? கவுண்ட் பண்ணனும். ஒரு நம்பர் எத்தனை வாட்டி வந்திருக்கு அப்படினு கவுண்ட் பண்ணனும். அப்ப கவுண்ட் தான பண்ணனும். அப்ப என்ன பண்ணனும்? அப்படியே டிராவர்ஸ் பண்ணு. அப்ப எத்தனை கவுண்டர் வேணும்? எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை கவுண்டர் வேணும். 1 எத்தனை வாட்டி வந்திருக்கு? 2 எத்தனை வாட்டி வந்திருக்கு? கவுண்டர் வேணும். இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஹாஷ் மேப் யூஸ் பண்ணுவோம். ஹாஷ் மேப்ல அந்த வேல்யூ ஹாஷ் மேப் என்ன கீ வேல்யூ பேர் ஸ்டோர் பண்ணும். கரெக்ட்டா? அப்ப என்ன வேல்யூ அது எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு தான் கவுண்ட். இப்போ 1 0 வாட்டி வந்திருக்கு. 2 2 வாட்டி வந்திருக்கு. அது கவுண்ட் பண்ணிட்டே வரணும். ஃபர்ஸ்ட் நம்ம 2 பார்க்கறோமா? 2 ஒரு வாட்டி வந்திருக்கு கவுண்ட் பண்ணிப்போம். அப்புறம் 3 பார்க்கறோமா? 3 ஒரு வாட்டி வந்திருக்கு. அப்புறம் என்ன பண்றோம்? 2 பார்க்கறோமா? 2 வந்திருக்கா? ஏற்கனவே இருக்கா? அத போய் இன்கிரீஸ் பண்ணிக்கிறோம். 3 வந்திருக்கா? 3 திருப்பி இன்கிரீஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் 5 ஒரு வாட்டி வந்திருக்கு. இப்போ என்ன பண்றோம்? இதுல நம்ம லூப் அடிக்கிறோம். இதுதான் ஹாஷ் மேப். இதுல லூப் அடிச்சு ஒரு நம்பர் எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு பார்த்து இதெல்லாம் ஃபில் பண்ணிரோம். சோ பேசிக்கா நம்ம யோசிக்க வேண்டியது frequency-னா ஒரு நம்பரும் எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு கவுண்ட் பண்ணனும். அப்ப அதுக்கு அத்தனை கவுண்டர் வேணும். ஒரு நம்பருக்கு ஒரு கவுண்டர் வேணும். ஓகே. சோ we will code and see. சோ நம்ம லாஜிக் படி நம்ம என்ன பண்ணனும் அப்படினா ஒரு நம்பரும் எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு கவுண்ட் பண்ணனும். அப்ப ஒரு நம்பருக்கும் கவுண்டர் வேணும். ஓகே. 2 எத்தனை வாட்டி வந்திருக்கு? அதுக்கு தான் நம்ம ஹாஷ் மேப் யூஸ் பண்ணிக்கிறோம். ஏனா ஹாஷ் மேப்ல நம்ம கீ வேல்யூ பேரா ஸ்டோர் பண்ணுவோம். அதனால ஒரு நம்பர் எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். வேல்யூ வந்து எத்தனை கவுண்ட்ன்றது. அதுல என்னது? கீயும் வந்து என்ன நம்பர்ன்றது தான், வேல்யூ வந்து கவுண்ட். அப்ப ரெண்டுமே இன்டிஜர் தான். சோ இன்டிஜர் ஒரு ஹாஷ் மேப் டிக்ளேர் பண்ணிட்டோம். ரிட்டர்ன் பண்ணும்போது நம்ம ஒரு நம்பரும் எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணனும். அதுக்கு ஒரு அரே லிஸ்ட் டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்றோம்? ஒரு நம்பரா போறோம். ரைட். சோ ஒரு நம்பர் லூப் அடிக்கிறதுக்கு ஜஸ்ட் அந்த அரே வேரியபிள் கொடுத்துட்டு வேல் கொடுத்தோம் அப்படினா இந்த லூப்ல ஒரு வாட்டி அந்த வேல்ல அந்த அரே வேல்யூ வரும். ஓகே. இந்த அரே என்னது? இன்டிஜர் அரே. சோ அதனால இங்க இன்ட் போட்டுருக்கு. சோ இது மாதிரி லூப் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் வாட்டி என்ன வரும்? 2 வருமா? சோ 2 வந்து அந்த ஹாஷ் மேப்ல இருக்கான்னு பார்க்கறேன். இப்போதைக்கு ஹாஷ் மேப் எம்டி. சோ கெட் பண்றேன் அந்த வேல்யூவை. இப்போ ஹாஷ் மேப்ல இல்ல. ஆனா டிஃபால்ட்டா என்ன வருது? 0 இங்க ரிட்டர்ன் ஆயிடுது. கரெக்ட்டா? இப்போ அந்த ஹாஷ் மேப்ல புட் பண்றேன். என்ன புட் பண்றேன்? அந்த வேல்யூ. இதுதான் கீ. என்ன வேல்யூ? அந்த கவுண்ட் +1. கவுண்ட் என்ன? 0. 0 + 1 1. கீ என்ன? 2. சோ 2 வந்து 1 ன்னு போயிடுச்சு. அடுத்து என்ன ஆயிடுச்சு? 3 வருதா? சோ அடுத்த லூப்ல வேல் 3. இப்போ வேல் வந்து ஹாஷ் மேப்ல இருக்கான்னு பார்க்கறோம். வேல் இருக்கு ஹாஷ் மேப்ல இல்ல. அப்ப டிஃபால்ட்டா 0 ரிட்டர்ன் ஆகும். இப்போ 0 + 1 1. கீ என்ன? வேல் வந்து 3. அப்ப 3 வந்து 1. அடுத்து என்ன வருது? 2 வருதா? 2 வரும்போது என்ன ஆகுது? இப்போ ஹாஷ் மேப்ல இருக்கான்னு பார்க்கறோம். 2 ஹாஷ் மேப்ல இருக்கு. ஹாஷ் மேப்ல 2 வந்து 1 ன்னு இருக்கு. சோ இந்த 1 இங்க கவுண்ட்க்கு வருமா? இப்போ வந்து வேல் என்ன போடுறோம்? 2 வந்து கவுண்ட் என்ன? 1. 1 + 1 2. இப்போ 2 க்கு வந்து 2 ன்னு போட்டுறோம். அடுத்து 3 வருதா? 3 வரும்போது ஹாஷ் மேப்ல ஏற்கனவே இருக்கு. ஏற்கனவே என்ன வேல்யூ இருக்கு? 1 இருக்கு. அந்த 1 கூட 1 இன்கிரீஸ் பண்ணி 2ன்றத ஹாஷ் மேப்ல போடுறோம். அப்புறம்
அடுத்து என்ன வருது? 5 வருதா? 5 வந்து ஹேஷ் மேப்பில் இருக்கா? இல்லை. பட் டிஃபால்ட்டாக 0 ரிட்டர்ன் ஆகும். அப்போ 0 + 1 1, 5க்கு 1. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பரும் எத்தனை வாட்டி வந்திருக்கு அப்படின்றத இந்த ஹேஷ் மேப்பில் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை இதில் வந்து இப்போ நம்ம அவுட்புட் என்ன? 1ல் இருந்து 5 வரைக்கும் எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு பண்ணணும். அப்போ ஒரு லூப் 1ல் இருந்து அந்த அரே லென்த்து 5 வரைக்கும் ஓட்டுறோம். அது ஹேஷ் மேப்பில் இருக்கான்னு பார்க்குறோம். ஹேஷ் மேப்பில் இல்லைன்னா 0 போட்டுறோம். 1 வருது, 1லேருந்து 5 வரைக்கும் 1 வந்து ஹேஷ் மேப்பில் இல்லை, 0 போட்டுடுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேஷ் மேப்பில் இருக்கான்னு பார்க்குறோம். ஹேஷ் மேப்பில் அடுத்து என்ன நம்பர் வருது? 2 வருது. ஹேஷ் மேப்பில் இருக்கா? 2 இருக்குது. அப்போ அந்த வேல்யூ கெட் பண்ணுறோம். ஏன்னா எத்தனை டைம் வந்திருக்கு அங்கே தான் தெரியும். எத்தனை டைம் வந்திருக்கு? 2 டைம்ஸ் வந்திருக்கு. அதை ரெஸ்ட்டில் போட்டுடுறோம். ஸோ அடுத்தது 2 டைம்ஸ் வந்திருக்கு, போட்டாச்சு. அடுத்து 3 ஹேஷ் மேப்பில் இருக்கா? இருக்குது. 2 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ 3 2 டைம்ஸ் வந்திருக்கு. அதை போய் அந்த ரிசல்ட் நிறைய போட்டுருவோம். அடுத்து 4 வந்திருக்கு. 4 ஹேஷ் மேப்பில் இருக்கா? இல்லை. அப்போ 0 ஆட் பண்ணிடுறோம். உன்னோட ரிசல்ட் 0 ஆட் பண்ணிடுறோம். 5 1 டைம்ஸ் வந்திருக்கு. இந்த ரிசல்ட்டை அரே லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகே, ஆல் டெஸ்ட் கேஸ் பாஸ்ட். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு வேல்யூக்கும் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு நம்பர் எத்தனை வந்திருக்கு அப்படின்றது இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இல்லாமல் பண்ணலாம். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படின்னா சிம்பிள். இந்த நம்பர் இருக்குல்ல 2 3 2 3 5, இந்த நம்பர் 5 நம்பர் இருக்குது கரெக்டாக. அப்போ என்ன ரேஞ்ச் இருக்குது? 1லேருந்து 5 வரைக்கும் தான் இருக்கலாம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு நம்பரை ரீட் பண்ணுறேன். இப்போ நம்பரை ரீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இதில் போகிறேன். 2 இருக்கா? 2 இருக்கும்போது இதோட கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் இருக்குல்ல, இங்கே போய் 6 ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்பர் வந்து 1லேருந்து 5 கூட தான் இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல போய் 6 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்புறம் என்ன நம்பரை பார்க்குறனோ அந்த நம்பருடைய கரஸ்பாண்டிங் கவுண்டர் இருக்குல்ல, இண்டெக்ஸு, அந்த இடத்துல போய் நான் ஒரு 6 ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 3 இருக்கா? 3னா இதான இண்டெக்ஸு 3க்கு. இது வந்து 1க்கு, இது 2க்கு, இது 3க்கு. ஓகே, என்ன நம்பர் இருக்கோ அது -1 பண்ணால் அது கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் போய்டும். இப்போ 3னா என்ன? 3 - 1 2. அந்த செகண்ட் இண்டெக்ஸ், இந்த இண்டெக்ஸு இங்கே போய் இங்கே 6 ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 வருதா? 2க்கு என்ன இருக்கும்? இங்கே எதுனா இண்டெக்ஸ், இங்கே போய் திருப்பி ஒரு 6 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ 3 வருதா? 3க்கு என்ன கரஸ்பாண்டிங் 6 இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். 5 வருதா? 5ஓட கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் என்ன? இங்கே போய் ஒரு 6 ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எத்தனை 6 ஆட் பண்ண அதை வச்சு அந்த நம்பர் எத்தனை வந்து கண்டுபிடிச்சிடலாம்ல. நீ 6 எத்தனை ஆட் பண்ணியிருக்கேன்? 2 வாட்டி ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ 2 வந்து 2 டைம்ஸ் வந்துருக்கு. ஓகே, அதே மாதிரி 3ஓட கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் எத்தனை 6 ஆட் பண்ணியிருக்கேன்? 2 டைம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ 3 2 டைம் வந்துருக்கு. இப்போ எத்தனை வாட்டி ஆட் பண்ணுறேன்? ஸோ நான் ஒரு வாட்டியும் லூப் அடித்து போகும்போது நான் ஒரிஜினல் நம்பர் என்னன்னு தெரியணும். ஏன்னா நான் இங்கே 6 ஆட் பண்ணிகிட்டே போகிறேன் கரெக்டாக. அப்போ ஒரிஜினல் நம்பர் எப்படி தெரியணும்னா இந்த ஹோல் வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வாட்டி ஆட் பண்ணிங்கன்னா 9 வருதா? நான் மாடுலோ 6 போட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரிஜினல் வேல்யூ வந்துடும். நான் ஏன்னா நிறைய ஆட் பண்ணிட்டே போகிறேன் கரெக்டாக. ஸோ ஒரிஜினல் வேல்யூ வர்றதுக்கு மாடுலோ அந்த நம்பரை போடணும், 6 போடணும். கடைசியாக எத்தனை வாட்டி ஆட் பண்ணியிருக்கேன்றதுக்கு டிவைட் பண்ணால் போதும். ஜஸ்ட் லூப் அடித்து ஃபுல்லாக டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. இப்போ 2 / 6 0. இது வந்து என்னது? 3 + 6 + இது டிவைட் பை 6 போட்டேன்னா எத்தனை வாட்டி 6 ஆட் பண்ணுங்க தெரிஞ்சிடும். டிவைட் பை 6 போட்டேன்னா என்ன வரும்? இது 12 + 3 15 15 / 6 2. ஸோ டிவைட் பண்ணால் எத்தனை வாட்டி 6 ஆட் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சிடும். ஒரிஜினல் நம்பர் வேண்டுக்கு மாடுலோ பண்ணால் தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீயே எத்தனை வாட்டி வந்துருக்கு கவுண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ கோட் அடிப்போம். ஓகே, ஸோ இந்த லாஜிக் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கோட் வந்து ஐ எம் லூப்பிங் த்ரூ ஆல் த வேல்யூஸ் ரைட். இது எல்லாத்துக்கும் லூப் அடிக்கிறேன். ஓகே, வேல் ஃபஸ்ட் என்ன இருக்கும்? 2 இருக்கும் கரெக்டாக. ஸோ அந்த வேல் வருதா? 2 வருதா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதை என் பிக்குன்றது என்ன அப்படின்னா இப்போ எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 5 எலமெண்ட்ஸ் இருக்குது +1 6 தான் என் பிக்கு ரைட். ஸோ அந்த 2 மாடுலோ 6 2 மாடுலோ 6 இஸ் 2 தான். ஏன்னா 2 6ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 0 × 0 ரிமைண்டர் 2 இப்படி தான் வரும். ஓகே, ஸோ இந்த 2 வருதா? இப்போ நான் அது கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் இருக்குல்ல, இந்த 2 எடுத்துட்டேன்ல, இந்த வேல்யூ எடுத்துட்டேன். இந்த கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் என்ன? இதானு கரெக்டாக. இந்த இண்டெக்ஸ் என்ன? இந்த வேல்யூ -1
அந்த ஒரிஜினல் வேல்யூ இருக்குல்ல which is 2 minus 1 1 இந்த இண்டெக்ஸில் போய் ஒரு 6 ஆட் பண்ணிக்கிறேன், அந்த பிக் வேல்யூ ஆட் பண்ணிக்கிறேன். ரைட்டா? இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், அடுத்த வேல்யூ எதுக்கு போகிறேன், 3 போகிறேன். இப்போ என்ன ஆகுது, இங்கே போய் 6 ஆட் பண்ணிட்டேன்ல. இப்போ டோட்டலாக என்ன இருக்குது, இங்கே இந்த அரேயில் என்ன இருக்குது, 9 இருக்குது. கரெக்டா? ஏன்னா நான் 6 போய் இங்கே ஆட் பண்ணிட்டேன். ரைட்டா? என்னோட லாஜிக் என்ன, எத்தனை வாட்டி 6 ஆட் பண்ணுறனோ அத்தனை வாட்டி அந்த நம்பர் வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ 6 ஆட் பண்ணால் 9 ஆகிடுச்சு. எனக்கு ஒரிஜினல் வேல்யூ வேணும். கரெக்டா? அப்போ ஒரிஜினல் வேல்யூக்கு என்ன பண்ணுறேன், அந்த 9 மாடுலோ பிக்கு. அப்போ 9 கூட 6 டிவைட் பண்ணனா 1 டைம்ஸ் 6 ரிமைண்டர் 3. எனக்கு ஒரிஜினல் வேல்யூ வந்துருச்சா? கரெக்டா? இப்போ அந்த 3 இருக்குல்ல, அது கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ் என்னது, 3 minus 1 2. இங்கே போய் ஒரு 6 ஆட் பண்ணிடுறேன். அடுத்த வாட்டி என்ன வருது, வேல்யூல 2 வருதா? 2 வரும்போது இப்போ இங்கே என்ன இருக்குது, இது ஒரு 6 ஆட் பண்ணியிருக்கேன்னா இப்போ 8 இருக்கா? அப்போ 8 மாடுலோ 6 8 மாடுலோ 6 1 டைம்ஸ் 6 ரிமைண்டர் 2. அந்த ஒரிஜினல் நம்பர் 2 வந்துருச்சா? அந்த ஒரிஜினல் நம்பர் 2 வந்த உடனே அந்த இண்டெக்ஸ் என்ன, அந்த ஒரிஜினல் நம்பர் -1 2 minus 1 is 1. அங்கே போய் ஒரு 6 ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஒரு நம்பர் வரும்போது அது கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸில் போய் நான் பெரிய நம்பர் இருக்குல்ல 6 அதை ஆட் பண்ணிகிட்டே வரேன். அடுத்த 3 வரும்போது இங்கே ஒரு 6 ஆட் பண்ணியிருப்பேன். ரைட்டா? அடுத்த வாட்டி 3 வரும்போது இங்கே போய் இங்கே 6 ஆட் பண்ணிட்டேன். அடுத்த வாட்டி 5 வரும்போது இந்த இடத்துல போய் இங்கே ஒரு 6 ஆட் பண்ணியிருப்பேன், அந்த கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸில் போய். இப்போ 6 எல்லாம் ஆட் பண்ணிட்டு வந்துட்டேன். கரெக்டாக? இப்போ அரே இப்படி இருக்குது. எனக்கு என்ன தேவை, எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு தேவை. இப்போ இந்த அரேவை இந்த மாதிரி பண்ணிட்டேன் நான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் திருப்பி லூப் அடிக்கிறேன். எங்கேருந்து, அந்த அரே 0 இண்டெக்ஸ்லேருந்து எண்ட் வரைக்கும். ஓகே, அதை நான் 6ஆல் டிவைட் பண்ணுறேன். இப்போ நம்ம 6 ஆட் பண்ணனா 6ஆல் டிவைட் பண்ணால் ஆகிடும், 0 ஆகிடுமா? இப்போ 6 எத்தனை வாட்டி ஆட் பண்ணியிருக்கேன், 2 வாட்டி ஆட் பண்ணியிருக்கேன்னா, அப்போ 6ஆல் டிவைட் பண்ணும்போது எத்தனை வாட்டி ஆட் பண்ணியிருக்கணும் அது வந்துடும். இங்கே 3 வாட்டி ஆட் பண்ணால் டிவைட் பண்ணால் அது 3 6 இருக்குன்னு அர்த்தம்ல. அப்போ டிவைட் பண்ணால் அத்தனை வாட்டி ஆட் பண்ணால் அது வந்துடும்ல. ஓகே, அதேமாதிரி 2 இருக்கும்போது இங்கே போய்ட்டு எத்தனை வாட்டி ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே வந்துடும். இங்கே நான் ஆடே பண்ணல, அப்போ 0 வரும். அப்போ நான் கண்டுபிடிக்கும் போது எத்தனை வாட்டி ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது இங்கேயே வந்துடும். அதை அப்படியே ரிசல்ட்டில் காப்பி பண்ணிக்கிறேன், போட்டே வரேன். ஃபஸ்ட்டு இது 0 வருமா, அடுத்து 2 வருமா, இது எல்லாத்தையும் நான் ரிசல்ட்டில் ஆட் பண்ணிகிட்டே வரேன். கடைசியாக அந்த ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அவ்வளோதான். ஸோ இந்த லாஜிக்கை நான் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணாமல், அப்போ நீ வந்து கவுண்ட் பண்ணணும், ஒரு வாட்டி கவுண்ட் பண்ணணும். என்னென்னா உனக்கு லிமிட்டட் ரேஞ்ச் கொடுத்துட்டாலே, இப்போ 1லேருந்து 5 வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னாலே, இதுக்கு அடுத்த நம்பர் என்ன 6, அதை எடுத்துக்கிட்டு அதை ஒரு நம்பராக பார்க்கும்போது அது கரஸ்பாண்டில் போய் அதை ஆட் பண்ணிகிட்டே வரணும். கடைசியாக எத்தனை வாட்டி ஆட் பண்ணியிருக்க அத்தனை வாட்டி அந்த நம்பர் வந்துருக்கு. எத்தனை வாட்டி ஆட் பண்ணியிருக்கேன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் டிவைட் பண்ணாலே எத்தனை வாட்டி ஆட் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சிடும். ரைட்டா? ஆனால் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணும்போது ஒரிஜினல் நம்பர் வேணும். அதுக்கு என்ன பண்ணணும், மாடலில் பண்ணால் ஒரிஜினல் நம்பர் வந்துடும். இதை வச்சு எத்தனை வாட்டி ஆட் பண்ணிக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட்? ஆல் திஸ் கேஸ் பாஸ்ட்.